பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதில் நாம் களி கூர்ந்து மகிழ்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த விசுவாச போதனைகளை கேட்கும்படியாக, கர்த்தர் நல்லவர் என்கிற தொடர் போதனைகளை கேட்கும்படியாக நான் உங்கள் ஒவ்வொருத்தரையும் இந்த காலை வேளையில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். வெறும் ஷார்ட்ஸோட நின்று விடாதீர்கள், முழு செய்தியும் கேளுங்க. அந்த செய்தியில் சொல்லப்படுகிற ஒவ்வொரு வசனங்களையும் எடுத்து இரவும் பகலும் அந்த வார்த்தைகளை நீங்கள் தியானிக்கும் பொழுது வார்த்தைகள் தான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். உங்களுடைய குடும்பங்களில் என்ன புயல், போராட்டங்கள், பிரச்சனைகள், தொழிலில் தோல்விகள், குடும்பத்தில் தோல்விகள் எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு வெற்றி ஜீவியம் செய்வதற்கு, ஒரு வெற்றி வாழ்க்கை வாழ்வதற்கு இதில் சொல்லப்படுகிற வார்த்தைகளை நீங்கள் இரவும் பகலும் தியானிக்கும் போது மட்டும்தான் நம்ம எதை செய்கிறோமோ அதில் ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும். ஒவ்வொன்றும் கர்த்தருடைய வார்த்தைகள் தான். நம்ம கைகளின் பிரயாசத்தில் எப்போ ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும்னா, எந்த அளவுக்கு நம்ம வார்த்தையை ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்குள்ள விசுவாசம் வரும். உன் விசுவாசத்தின்படியே ஆக கடவுதுன்னு தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். உன் விசுவாசத்தின்படி ஆக கடவுது. அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம், கற்றுக்கொள்ள போகிறோம். நாம் சத்தியத்திற்குள்ளே போகலாம். மத்தேயு 8வது அதிகாரம். மத்தேயு 8வது அதிகாரத்தில் இங்கே நம்ம ஒரு நூற்றுக்கு அதிபதியை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். மத்தேயு 8வது அதிகாரம் 6வது வசனத்திலேருந்து நம்ம வாசிக்கலாம். ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். இந்த நூற்றுக்கு அதிபதி ஏசாண்டவரை பார்க்க வந்து தன்னுடைய வேலைக்காரனுடைய பலவீனத்தை குறித்து சொல்றான். அவன் கொடிய வேதனைப்பட்டு கொண்டிருக்கான், மரண அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கான். அதனால நீங்க எப்படியாவது அவனை சுகமாக்கணும் அப்படின்னு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, 7வது வசனத்திலிருந்தே வாசிக்கிறேன். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். ஆண்டவர் சொல்றாரு, நான் வந்து அவனை சுகமாக்குறேன்ப்பா. அப்படிங்கும்போது இந்த நூற்றுக்கு அதிபதி சொல்றாரு, ஆண்டவரே நீங்க வரணும்னு அவசியம் இல்லை, நீங்க இந்த இடத்துல இருந்தே ஒரு வார்த்தை சொல்லுங்க, அந்த வார்த்தை போகும்பொழுதே என் வேலைக்காரன் வீட்டில் சொஸ்தமாயிருவான், நீங்க வரணும்னு அவசியம் இல்லை ஆண்டவரே அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்போ ஆண்டவருக்கே இது ரொம்ப ஆச்சரியமாயிருச்சு. ஆண்டவர் இவனுடைய விசுவாசத்தை பார்த்து ஆச்சரியப்படுறாரு. எப்படி ஒரு புறஜாதி, இந்த நூற்றுக்கு அதிபதி வந்து ஒரு யூதன் அல்ல, இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் எல்லாம் இந்த நூற்றுக்கு அதிபதிக்கு தெரியாது. ஆனா நம்மள எவ்வளவு விலையேற பெற்றவர்கள்னு பாருங்க. கர்த்தருடைய வார்த்தை நமக்கு இருக்கு, அவருடைய வாக்கு தத்தங்கள் நமக்கு இருக்கு, நம்மெல்லாம் அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். இந்த நூற்றுக்கு அதிபதி வந்து ஒரு யூதன் கிடையாது, அவன் வந்து ஒரு புறஜாதியான். இந்த புறஜாதியானுக்கு ஆண்டவர் வந்து சுகப்படுத்துவாரா இல்லையா, வருவாரா என்ன, அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. ஆண்டவர் ஸ்ட்ரெயிட்டா சொல்றாரு, நான் வர்றேன், நான் வந்து சுகமாக்குவேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த நூற்றுக்கு அதிபதி சொல்றான், வேண்டாம் ஆண்டவரே, இங்கிருந்து நீங்க ஒரு வார்த்தைய சொல்லுங்க, என் வேலைக்காரன் சொஸ்தமாயிருவான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இவன் இப்படிப்பட்ட வார்த்தையை சொன்ன உடனேயே ஆண்டவர் அவனுடைய விசுவாசத்தை பார்த்து ஆச்சரியப்படுறாரு. பாருங்க 10வது வசனம். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்படுறாரு. ஸோ இதை குறித்து நம்ம பெருசா விசுவாசிச்சிருக்கிறான். ஆனா இதுல உள்ள சத்தியம் என்னன்னா, 13வது வசனத்துக்கு வாங்க. பின்பு இயேசு நூற்றுக்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது என்றார். ஆண்டவர் என்ன சொல்றாரு, உனக்கு இந்த சத்தியம் தெரிஞ்சிருச்சுப்பா, நீ விசுவாசிச்சுட்ட, அதனால நீ நடக்க வேண்டியது என்ன, நீ கிளம்பி வீட்டுக்கு போயிடலாம், உன் விசுவாசத்தின்படி ஆக கடவுது. இனி ஆண்டவர் சொல்லணும்னே அவசியமே இல்லை, இவன் விசுவாசிச்சுட்டான். ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ போகலாம், உன் விசுவாசத்தின்படியே ஆக கடவுது. இன்றைக்கு பாருங்க, நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம், கர்த்தருடைய வாக்கு தத்தங்கள், அவருடைய வேதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எவ்வளோ 5000 6000த்துக்கு மேல வாக்கு தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் இன்றைக்கு நம்ம விசுவாசிக்க முடியாம ஒவ்வொரு ஊழியக்காரங்களா தேடி ஓடிட்டு இருக்கோம். இவங்க ஏதாவது சொல்ல மாட்டாங்களா? ஏன் அப்படின்னா, விசுவாசம் இல்லாதபடி இங்கேயும் அங்கேயும் ஓடி இவங்க யாராவது ஜெபிக்க மாட்டாங்களா, அவங்க யாராவது ஜெபிக்க மாட்டாங்களான்னு அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறோம். திரும்பவுமா நான் சொல்றேன், ஊழியர்களை தேடி போவது தப்பு கிடையாது. ஆனா ஊழியக்காரங்க மேல நம்ம நம்பிக்கை வைக்காம கர்த்தருடைய வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து, எப்படி அந்த நூற்றுக்கு அதிபதிக்கு அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் வந்தது. ஒரு புறஜாதியானா இருந்தா கூட அவன் விசுவாசித்தானே.
அந்த விசுவாசம் நம்மளுக்குள்ள இருக்கும்போது ஆண்டவர் நீ போகலாம்ப்பா, உன் விசுவாசத்தின்படியே உனக்காக கடவுள். போய் பார்த்தா ஆண்டவர் எந்த நிமிஷத்துல சொன்னாரோ அந்த நிமிஷத்துல வேலைக்காரன் சொஸ்தமாயிருக்கிறான். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிறது இப்படிப்பட்ட விசுவாசத்தான். தேவனுடைய தேவரகமான விசுவாசத்தை உடையவர்களாயிருங்கள் அப்படின்னு சொல்லி மார்க் 11:22 வாசிக்கிறோம். தேவன் எப்படி விசுவாசிக்கிறாரோ அதே விசுவாசம் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் வேணும் பாருங்க. அந்த வசனத்தை பெற்று கொண்டவர்கள் தேவர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. யோவான் 10வது அதிகாரம் 34வது வசனம் பாருங்க. யோவான் 10:34 நமக்கு எவ்வளோ வசனங்களை ஆண்டவர் கொடுத்துருக்காருன்னு. 34-35 வாசிக்கிறேன். இயேசு அவர்களுக்கு பிரதி உத்தரமாக, தேவர்களாய் இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதாய் உங்கள் வேதத்தில் எழுதியிருக்கவில்லை. ஆண்டவர் சொல்றாரு நீங்க தேவர்கள். நம்மளை பார்த்து என்ன சொல்றாரு? நீங்க தேவர்கள். தேவ வசனத்தை பெற்று கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர் சொல்லியிருக்க. யாரு? பிதா சொல்லி இருக்க. வேத வாக்கியமும் தவறாததா இருக்க. வசனங்களை பெற்று கொண்டவர்களை தேவர்கள் அப்படின்னு வேதம் நம்மளை குறித்து சொல்லுது பாருங்க. அப்ப இந்த வசனங்களை வச்சு நம்மளுடைய பிரச்சனைகளை, நம்மளுடைய பலவீனங்களை, நமக்கு குடும்பத்துல வரக்கூடிய பிரச்சனைகளை, ஒரு பிஸ்னஸ்ல வரக்கூடிய போராட்டங்களை எப்படி நம்ம ஜெயிக்கிறோம், எப்படி அவைகளை ஆண்டு கொள்றோம், தேவனை போல நம்ம செயல்படுறோமா? வசனத்தை பெற்று கொண்டவர்கள் தேவர்கள். எவ்வளோ வசனங்கள் நமக்குள்ள இருக்கு. இந்த வசனங்களை வச்சு இயேசுவின் நாமத்தினால பிரச்சனையை கொண்டு வர்ற பிசாசே, என் பிஸ்னஸை தொடர பிசாசே, உன் கரத்தை எடு. இயேசுவின் நாமத்தில் என்ன சொல்லணும்? என் பிஸ்னஸை தொடர பிசாசே, உன் கரத்தை எடு. என் வேலையில கை வைக்கிற பிசாசே, உன் கையை எடு இயேசுவின் நாமத்தினால. என் குடும்பத்தை தொடர பிசாசே, உன் கையை எடு இயேசுவின் நாமத்தினால. எல்லா பிசாசுகளையும் விரட்டணும். அதனாலதான் முதல்ல ஷார்ட்ஸ்ல இந்த வசனத்தை சொன்ன. மத்தேயு 18:18 பாருங்க. மத்தேயு 18:18 ரொம்ப முக்கியமான வசனம். இன்றைக்கு விசுவாசிகள் இப்படிப்பட்ட வார்த்தைகளை தெரிந்து நம்ம சூழ்நிலைகளை, நம்ம குடும்ப சூழ்நிலைகளை, இந்த விசுவாச வார்த்தைகளை எடுத்து அவைகளின் மீது ஆட்சி செய்ய வேண்டும், ஆளுகை செய்யணும். நம்ம அதற்காக தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம் பாருங்க. மத்தேயு 18:18 பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏசாண்டவரே சொல்லியிருக்காரு. என் பைபிள்ல ரெட் கலர்ல எழுதப்பட்டிருக்கு. ஏசாண்டவர் சொன்ன வார்த்தை. இந்த பூமியில இயேசுவின் நாமத்தை சொல்லி நீங்க எதை கட்டுறீங்களோ அது பரலோகத்திலிருந்து கட்டப்பட்டிருக்கும். இந்த பூமியில நீங்க எதை கட்ட அவிழ்ப்பீங்களோ அது பரலோகத்துல உங்களுக்கு கட்ட அவிழ்க்கப்பட்டிருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? சுகத்தை நீங்க கட்ட அவிழ்க்கும் போது அது பரலோகத்துல கட்ட அவிழ்க்கப்பட்டிருக்கும். பிசினஸ்ல நல்ல ஆசீர்வாதங்களை நீங்க கட்ட அவிழ்க்கும் போது அது பரலோகத்துல கட்ட அவிழ்க்கப்பட்டிருக்கும். உங்க குடும்பத்துக்குள்ள வர்ற போராட்டங்களை நீங்க கட்டும்போது அது பரலோகத்துல கட்டப்பட்டிருக்கும். அந்த அதிகாரமும் அந்த விசுவாசமும் அந்த வல்லமையும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு நாம் பிரச்சனைகளை ஆளக்கூடியவர்களாக இருக்கிறோம். இப்படிப்பட்ட ஆளுகையை தான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்காரு. உங்க குடும்ப பிரச்சனைகளை, உங்க போராட்டங்களை, உங்க சண்டைகளை இப்படிப்பட்ட விசுவாச வார்த்தைகளை எடுத்து அதிகாரத்தோடு பிசாசை விரட்டி அடிங்க. பிசாசை பார்த்து இயேசுவின் நாமத்துல நீ ஓடிப்போ, நீ தொடாத, என் பிள்ளையை தொடாத, பலவீனத்தை கொண்டு வர்ற பிசாசே, கற்பத்தை தொடுகிற பிசாசே, இயேசுவின் நாமத்துல உன் கரத்தை எடு அப்படிங்கும்போது அவன் எடுத்து ஓடிதான் போகணும். ஏன்னா வசனத்தை பேசுனா பிசாசு நடுங்கிடுவான், ஓடியே போயிடுவான். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஒரு 10 நாளுக்கு முன்னாடி நான் வாக்கிங் ஜிம்முக்கு போயிட்டு இருந்தேன் பாருங்க. என் பேக் எடுத்துட்டு ஒரு 10-15 நாய் என் பின்னாடி வந்துச்சு. அவ்வளோ கூட்டமா வந்துச்சு பாருங்க. பிளாக் ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு, பிளாக் பேக்கை பார்த்துட்டு, அப்படியே மனசுல ஒரு இதை வச்சுட்டு இயேசுவின் நாமத்துல அப்படின்ட்டு பேகை தூக்கிட்டு காலை எடுத்து ஒரு உதச்சம் பாருங்க. அத்தனை நாய்களும் ஓடிடுச்சு, ஒண்ணு கூட பக்கத்துல வரல. அந்த அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தை சொல்லி விரட்டும் போது எல்லா பிசாசுகளும் ஓடும். நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். இன்றைக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை பயன்படுத்தணும்.
அப்படின்னு தான் ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தரையும் பார்த்து விரும்புகிறார். இந்த விசுவாசம் தேவைன்னு தான் ஆண்டவர் விரும்புகிறாரு. அதனால தான் இப்படிப்பட்ட வார்த்தைகளை போதித்து கொண்டிருக்கிறோம். இந்த விசுவாசத்தை பெற்றுக்கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளை, உங்களுடைய சூழ்நிலைகளை, உங்களுடைய புயல் போன்ற பிரச்சனைகளை மேற்கொண்டு ஆளுகை செய்து வெற்றி வாழ்க்கை வாழும்படியாக இயேசுவின் நாமத்தினால அவங்க ஒவ்வொருத்தரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென், ஆமென்.